ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாம் வலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான விலாகோட தான் வந்திருக்கேன். நம்மளோட தேசம் மசாலா பிராண்ட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியாச்சு. அதுக்காக தான் ஊருக்கு ஒரு ஷார்ட் வெக்கேஷனில் போயிட்டு இருக்கோம். மசாலா மேக் பண்ணுறது, பேக் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த விலாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஊர் போகிறதுக்காக பேக்கிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1 வீக்காக தான் நாங்கள் போகிறோம். ஜஸ்ட் ஒரு 10 ட்ரெஸ் மட்டும் வச்சுருந்தேன். அதுவும் ரொம்ப எல்லாமே லைட் வெயிட்டாக வச்சுருந்தாங்க. வெயிலில் நல்லா காட்டன் ட்ரெஸ் போடுற மாதிரி. ஸோ அதிகமாகலாம் வெயிட் கொண்டு போகல. எல்லாருமே கம்மியாக தான் ட்ரெஸ் கொண்டு போகணும். போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். இங்கே அபுதாபியில் அல்வாதா மாலில் உங்களுக்கு டர்க்கிஷ் ட்ரெஸ் வாங்கணுன்னா இந்த ஷாப்பில் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. பட் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஹிஜாப் கலெக்ஷன்ஸும் நான் எடுத்தேன். ஸ்டோன் ஒர்க் பண்ணி அந்த ஹிஜாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் சஜஷன் கேட்குறீங்களா டர்க்கிஷ் ஷாப்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷாப் நீங்கள் விசிட் பண்ணலாம். இந்த ஷாப் நேம் டிடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ஹிஜாபோட கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதான் இப்போ ஏர்போர்ட்டில் வேர் பண்ண போகிறேன். இந்த காஸ்மெட்டிக் பேக் நான் லூலில் பார்த்துருந்தேன். பார்த்த உடனே வாங்கிட்டேன். ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. நல்ல ப்ரைஸ்க்குமே கிடச்சிது. இதில் 3 பவுச்சஸ் இருக்குது. ஒன்று நல்ல பெரிய சைஸ், அதுக்கப்புறம் மீடியம் சைஸ், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் இருந்துச்சு. காஸ்மெட்டிக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாமே பர்துபாயில் பார்த்திங்கன்னா நல்லா கிடைக்கும். இந்த டைம் தான் நாங்கள் லக்கேஜ்லாம் ரொம்ப கம்மியாக கொண்டு போகிறோம். எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. ஜஸ்ட்டு திடீர் பிளான் பண்ணது தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களோட திங்ஸ் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நானும் ஹஸ்பண்டும் ஜஸ்ட் வீக்கெண்டில் மட்டும் போயிட்டு வந்துடலாமா, ஒரு 3 to 4 days அந்த மாதிரி நினச்சோம். அதுக்கப்புறம் டிக்கெட் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கம்மியாகவே இருந்துச்சு. சரி 4 பேருக்குமே டிக்கெட் போட்டாச்சு. ஏன்னா பசங்களை தனியாக விட்டு போகிறதுக்கும் எங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏர்போர்ட் டாக்ஸியே புக் பண்ண மறந்துட்டோம். ஒரு 30 minutes முன்னாடி தான் புக் பண்ணோம். உடனே வந்துருச்சு. எத்தியாத்தில் தான் ட்ராவல் பண்ணுறோம். 2 o'clock ஃப்ளைட். இந்த டைமாச்சும் லக்கேஜ்லாம் கம்மி தானே, சீக்கிரமாக செக்இன் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சோம். பட் இருந்தும் பார்த்திங்கன்னா லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி 6 months முன்னாடி நாங்கள் தேசம்காக போக வேண்டியது ஊருக்கு. சுயரா 10th படிக்கிறதால தான் பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம். அவளுக்கு எக்ஸாம் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி போனது. நிறைய பேர் சுஹேரோட எக்ஸாமுக்காக துவா பண்ணிங்க, விஷஸ் அமிச்சிங்க. ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான மார்க் தான் வாங்கியிருக்கா. அவளுக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். எப்பயுமே ஆர்எஸ்க்கு கிட்ஸ் மீல் புக் பண்ணுவோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் மறந்துட்டோம் புக் பண்ணுறதுக்கு. ஒரு நாள் முன்னாடி 24 hours முன்னாடி புக் பண்ணணும். ஸோ டிக்கெட்டே பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட் மினிட்ல தானே போட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா புக் பண்ணலை. எப்படியும் என் ஹஸ்பண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி ஒரே ஒரு கிட்ஸ் மீல் மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. பெஸ்டோ பாஸ்தா நல்லா தான் இருந்துச்சு. அது எங்களுக்கு கொடுத்த ஃபுட்டில் ஜீரா ரைஸ், சிக்கன் கறி, தால், அதுக்கப்புறம் ஒரு டெசர்ட் செம்மையாக இருக்கும். அது எப்பயுமே குலாப் ஜாமுன் வித் க்ரீம் மாதிரி இருக்கும். அது எப்பயுமே இத்தியாத்தில் பார்த்திங்கன்னா ஃபுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். எனக்கும் சரி பசங்களுக்கும் சரி பார்த்திங்கன்னா ஊர் ஞாபகம் ரொம்ப வந்துகிட்டே இருந்துச்சு எல்லாருக்குமே எங்களுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுலையா, அதனால் போகணும் அப்படின்னு சொல்லி. சென்னை போய் இறங்கினதும் பார்த்திங்கன்னா கீதம் ரெஸ்டாரண்ட் தான் போகணும். அங்கே போய் நல்லா தோசைலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஸோ வழியில் பார்த்திங்கன்னா டீ, காஃபி, நான் ரொம்ப யூஏ போய்ட்டு மிஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காஃபி, டீ அந்த டேஸ்ட் யூஏயில் வரவே வராது எங்கே குடித்தாலுமே. இந்த சால்ட் பிஸ்கெட்டும் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட்டாச்சு. அது என்னன்னு தெரில, நம்ம ஊரில் போய் இறங்கினதும் அந்த பிஸ்கெட்டு, கேக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வந்தாச்சு. ஏர்போர்ட்டுக்கு எங்கள் நாத்தனார் பையன் எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மிட் நைட்டாக மார்னிங்காக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 4 o'clock அந்த மாதிரி போய் ரீச் ஆனோம். போன ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஜும்மா ஆரிஸ் ஜும்மாக்காக கிளம்பிட்டு இருந்தான். ஸோ
ஸோ ரொம்ப பெரிய ஆள் மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும், நானே தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ கொஞ்சம் பெரிய பையனாக ஆகிட்டானு. ஸோ அவனுக்கு வந்து எல்லாமே தெரியுது. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் மஸ்ஜித் இருக்குது, ஸோ தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் குளிச்சுட்டு ஜும்மா தொழுதுட்டு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க பிரியாணி செய்கிறதுக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வேலையும் வந்து ஆரம்பிச்சிட்டோம் நம்ம தேசம்காக. ஸோ ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா நான் வந்து பிரியாணி வந்து ட்ரை பண்ணலாம், நம்ம அரைச்ச மசாலா வந்து ஃபஸ்ட்டு பிரியாணி நம்ம வந்து ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே வந்துச்சு. நம்மளோட தேசம் பிரியாணி மசாலா எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் யூஸ்வலாக எப்படி பிரியாணி செய்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க. எக்ஸ்ட்ரா இந்த பிரியாணி மசாலா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ 1 kg பிரியாணி செய்கிறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே உங்களுக்கு பிரியாணி அவ்வளோ மனமாக இருக்கும். நிறைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் அந்த பிரியாணி மசாலா வந்து அரைச்சிருக்கோம். நீங்கள் நினைப்பீங்க ஒரு நார்மலான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி கிடையாது. இதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான பிரியாணி மசாலா, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட தேசம் பிரியாணி மசாலா ஜஸ்ட்டு நீங்கள் மூந்து பார்த்தாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். இதில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 பொருளுக்கு மேலேயே நாங்கள் வந்து சேர்த்துருக்கோம் மசாலாவில். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட தேசம் பிரியாணி மசாலா இவ்வளோ ரேட்டு. மார்க்கெட்டில் கிடைக்கிற பிரியாணி மசாலாவும் வாங்கி பாருங்கள், நம்மளோட தேசம் பிரியாணி மசாலாவும் வாங்கி பாருங்கள். நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் வந்த ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் வந்து நான் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நாங்கள் ஷார்ட் பீரியடாக வந்திருக்கிறதால பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்த நாளே பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜில் வந்து வேலை வந்து ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி ஒரே நாள்லேயே பிரியாணி மசாலா, கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஆத்தென்டிக் நம்ம முஸ்லீம் ஸ்டைல் ஆத்தென்டிக் கரம் மசாலா அதுவும் வந்து நான் அரைச்சேன். அதுக்கப்புறம் அரேபியன் மந்தி மசாலா, குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து நாங்கள் அரைச்சோம். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கர ஆர்டர்ஸ். அன்றைக்கி தான் நான் யூடியூப்பில் வேறு நம்ம தேசம் லான்ச் வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதனால் எங்களால் மேனேஜே பண்ண முடியல. அது எல்லாமே பேக்கேஜ் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஸோ ஃபுல் நைட்டு பார்த்திங்கன்னா வந்த அன்றைக்கி ரெஸ்ட் இல்லாமல் எல்லாமே பேக்கிங் பண்ணி அதை அனுப்புறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வழி ஆகிட்டோம். ஏலக்காய்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரீனிஷாக எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி தான். எல்லாமே பார்த்து நல்ல குவாலிட்டியில் தான் வாங்கியிருக்கோம். அதுவும் நம்மக்கிட்ட மசாலா பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நான் வந்து ஒரு நாளும் வந்து அரைக்கிறேன். ஒரு நாளும் வந்து போய் வாங்கிட்டு வரும். ஒரு நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து அரைச்சி பேக் பண்ணுறோம். ஸோ எங்ககிட்ட வந்து எப்பயுமே ஸ்டாக்கே இருக்காது. நாங்கள் தேசம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அந்த டேலேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர்ஸ் வர தான் அரைச்சிட்டே இருக்கும். ஸோ எங்ககிட்ட எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷு ஸ்டாக் தான். ஸோ பழசு எதுவுமே வைக்கிறதே இல்லை. ஸோ உங்களுக்கு நிறைய குவான்டிட்டியில் வேணும்னா எங்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டே வந்து ஆர்டர் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணது அடுத்த நாளே வந்துடும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வந்து ரீச் ஆகுது. 5 to 6 days ஆச்சும் ஆகும் நாங்கள் வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு. இது வந்து 65 மசாலா. இதிலே நாங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் எல்லாமே வந்து சேர்க்குறோம். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து கார்ன்ஃப்ளவர் எதுவுமே சேர்க்க தேவையில்ல, மசாலாவும் நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ஜஸ்ட்டு உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை வந்து நீங்கள் சேர்த்தாலே போதும். பாருங்கள், நம்மளோட 65 மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா, அதோட ஃப்ளேவர் எல்லாமே. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்மளோட வெப்சைட் desamfoods.comல ஆர்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருந்தோமா, மிட் நைட்டில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பசி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் ஸ்கியூவர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில். என்ன ரெஸ்டாரண்ட் நான் சொல்கிறேன்னா, அடுத்த நாளே பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் போனோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, கபாபு, ஸ்கியூவர்ஸ் எல்லாமே. ஸோ மிட் நைட் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு 5-6 மசாலா வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சில்லி பவுடர் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ நான் யூஏக்கு வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து யூஏயில் சில்லி பவுடரே வாங்கினதே இல்லை. எனக்கு அந்த டேஸ்ட்டே பிடிக்காது. எங்கள் வீட்டில் அரைக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அந்த வாசனை, ஸ்மெல், அந்த டேஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைக்கிற சில்லி பவுடரில் தான் வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு ஒரு ஸ்மால் ஸ்கேல் மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். போக போக நிறைய ஆர்டர்ஸ்லாம் வரும்போது தான் நாங்கள் வந்து நிறைய மிஷின்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கலான்ட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணது வந்து எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் வாங்கிடாதீங்க, ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க.
இன்னும் பெரிய லெவலில் டிஸ்ட்ரிபியூஷனுக்குலாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிலாம் வந்து வைக்கிற மாதிரி வந்து நினச்சி வச்சுருக்கோம். ஸோ இன்ஷால்லா வந்து எங்களுக்காக துவா செய்யுங்க. வேறு லெவலில் நம்ம தேசம் பிராண்ட் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் யூஏஇ, கனடா, யூஎஸ், மலேசியா, ஸ்ரீலங்காலாம் தான் ஆர்டர் பண்ணுறீங்க. ஸோ அந்த வேலையும் வந்து போயிட்டுருக்கு. எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அந்த வேலையும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம மசாலா ட்ரை பண்ணுங்க எல்லாருமே வந்து நல்ல ஃபீட்பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்கள் அவ்வளோ ட்ரையல் வந்து பார்த்துருந்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம மசாலா மெஜாரிட்டியாக ஆர்டர் பண்ணுறது வந்து நிறைய நான் முஸ்லிம்ஸ் தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் எப்பயுமே பார்ப்பேன் யார் யார் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய நான் முஸ்லிம்ஸ் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பிரியாணி ரீச் ஆனதுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு மெயின் ரீசன். எங்களுக்கு வந்து இந்த மசாலாலாம் அரைச்சி பழக்கமே இல்லாததால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு டே எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடுச்சு. இந்த மசாலா எல்லாமே வந்து மூக்கில் போயிடுச்சு. எல்லாருக்குமே எங்களுக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா ஒரு வழி ஆயிட்டேன். ஸோ ஏன்னா இது பேக்கிங்லாம் பண்ணும்போது ஏசி எதுவுமே வந்து போடக்கூடாது. ஸோ எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப அன்றைக்கி நைட் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, நான் என் ஃபுல் லைஃப் டைம்லேயே நான் இவ்வளோ வேலை பார்த்ததே இல்லை. அன்றைக்கி நைட்டு தான் அவ்வளோ வேலை பார்த்தேன். எங்கள் அம்மாலாம் என்ன வந்த ஒரே நாள் இப்படி ஆயிட்டு அப்படின்னாங்க. எங்களுக்கு எந்த வித எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அனுபவம் தான். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இருந்த நாள் எல்லாமே. ஒன்று மட்டும் புரிஞ்சது, எந்த பிஸ்னஸ் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம்தான். எனக்கும் நாங்கள் எல்லாருமே மாஸ்க்லாம் போட்டு தான் வேலை பார்த்தோம். அப்படி கூட பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே மூக்கில் ஏறிடுச்சு. ஸோ நான் போன வீக்கே பார்த்திங்கன்னா நான் இருந்ததால் பார்த்திங்கன்னா நல்லா ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டுருந்துச்சு. ஸோ ஃபுல் பிஸியாக தான் இருந்தோம். எங்கள் நாத்தனார் தான் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாட்ஸ்அப்பு, ஃபோன் கால்ஸ் எல்லாமே. எங்கள் நாத்தனாருக்கு நான் ஃபோன் அடித்தா கூட வந்து உங்ககிட்டலாம் பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, உன் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஃபுல்லாக கால் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் எங்கிட்ட பேசுகிறதுக்கு வந்து ஆசைப்பட்டிங்களா, அனீஸாக்கா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது எல்லாமே கேட்க. என்கிட்ட நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னை ஆஃபிஷியல் வெரிஃபைடு அக்கௌண்ட் தான். அதில் வந்து நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். என்ன டவுட் இருந்தாலுமே கேட்கலாம், நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த கொரியர் சார்ஜஸ் வந்து ஹையாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க. அது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்தியாவில் வந்து அதிகமாக தான் இருக்குது. அது வந்து ஸ்டாண்டர்ட் எப்பயுமே அந்த சார்ஜஸ் வந்து எங்களால் மாற்றவே முடியாது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைஸில் வந்து ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ண முடியுதா கம்மி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணிகிட்ருக்கோம். பிரியாணி மசாலா, ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே வந்து சேர்க்குறோம். ரொம்ப வந்து ஸ்பெஷலாக வந்து அரைக்கிறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ரேட் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது. அதுக்கப்புறம் பிளாக் கார்டமன் இந்த மாதிரி நிறைய இருக்குது. நிறைய காஸ்ட்லியான எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் சேர்க்குறது எல்லாமே வந்து ரொம்ப ஹை காஸ்ட்டாக தான் இருக்குது. என்கிட்ட இருக்க பெஸ்ட்டு செல்லர் பிரியாணி மசாலா. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து 65 மசாலா. பிரியாணி மசாலா எவ்வளோ அரைச்சாலுமே பார்த்திங்கன்னா வந்து எங்ககிட்ட வந்து ஸ்டாக்கே இருக்காது. ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 தடவையாச்சும் அரைக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது வந்து இது மாப்பிளை ஷர்பத் வந்து நாங்கள் ட்ரையல் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து பக்ரீத் ஸ்பெஷலாக வந்து நாங்கள் வந்து எங்களோட வெப்சைட்டில் லான்ச் பண்ண போகிறோம். இப்போவே நீங்கள் ஆர்டர் பண்ண கூட ஸ்டார்ட் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் வந்து கசகசா இன்னும் நிறைய நட்ஸ்லாம் போட்டு ரொம்ப ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட ஃபிர்னி மிக்ஸ் பக்ரீத்காக வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து லான்ச் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் மசாலாவும் இருக்குது. ஒரு வாரம் பார்த்திங்கன்னா ஒரு புது மசாலா வந்து நாங்கள் லான்ச் பண்ணிகிட்டே இருப்போம் இன்ஷால்லா. போத்தீஸ்க்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸை வந்து வாங்கிட்டு ஊருக்கு போகிறதுக்காக வாங்கியிருந்தோம். ஸோ தாஜ்மஹால் அதெல்லாம் வந்து இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆதிலில் கிடைக்கும், பட் லூலுலாம் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த அனில் சேமியா, அந்த பிரியாணி சேமியா இருக்கு இல்லையா, அது நல்லா தான் இருக்குது இது. அதுக்கப்புறம் பசங்க சாப்பிட்ற பாஸ்தா, நூடுல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே என்ன கிடைக்காதோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஜீரக சம்பா ரைஸ் வந்து இங்கே கிடைக்கவே கிடைக்காது. டபுள் டீர் பிராண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பிரியாணி செஞ்சால் செம்மையாக இருக்கும். நெய்ச்சோறு எல்லாமே இதில் தான் செய்வேன். எங்கள் நாத்தனார் பையனுக்கு வந்து அன்றைக்கி பர்த்டே. ஸோ மிட் நைட் வந்து கேக்லாம் கட் பண்ணோம். இவன் தான் வந்து நம்மளோட தேசம் ஃபுல்லாக வந்து மேனேஜ் பண்ணுறது இவங்க தான். ஸோ அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து வெளில கிளம்பிட்டு இருந்தோம். இப்போ பாண்டிச்சேரியில் அவுட்டிங்னாலே எங்கே திரும்ப நேரு ஸ்ட்ரீட் தான் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலுமே எல்லாருக்குமே நாங்கள் வந்து க்ராக்ஸ் வாங்கிடுவோம். இதுதான் எங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ வேறு வந்து அந்த மேக்னெட் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அந்த க்ராக்ஸில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்க ஆரலியா போயிட்டு அங்கே கொஞ்சம் பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் சம்மர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே டின்னருக்கு வந்து நாங்கள் சாட் சஸ்கா அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். ஸோ இது வரைக்கும் பாண்டிச்சேரியில் அந்தளவுக்கு நான் ரெஸ்டாரண்ட் சஜஷனே கொடுத்ததில்லை இல்லையா. இங்கே நல்லா தான் இருந்துச்சு ஃபுட் எல்லாமே. இன்டீரியர்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதோட லொக்கேஷன் வந்து மிஷின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இது வந்து நார்த் இந்தியன் ஃபுட் தான். நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து சமோசா சாட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மோமோஸ், வெஜ் மோமோ, பன்னீர் மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்டதுலேயே பெஸ்ட்டு மோமோஸாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் நாங்கள் பாப்படி சாட், அதுக்கப்புறம் மலாய் குஃப்தா, பட்டர் நான் அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மலாய் குஃப்தாலாம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த விலாகோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். மறக்காமல் தேசம் ஃபுட்ஸில் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.